குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வேஸ்வரய்யா அகாடமி ஃபார் சிவில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து அப்ளைடு மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அப்ளைடு மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். என்னென்ன லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி, லா ஆஃப் ட்ரையாங்கிள், லா ஆஃப் வெரிகன்ஸ், லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் லா ஆஃப் பேரலோகிராம் ஃபோர்ஸஸ். இப்போ லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, a force may be applied at a point on given line of action without altering the resultant effect external to the rigid body on which it acts. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட லைனில் அந்த ஃபோர்ஸ் அந்த லைனில் எந்த இடத்துல பார்த்தாலும் அதே எஃப்ன்ற அளவுக்கு தான் இருக்கும். அதை சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ரெண்டாவது லா ஆஃப் கிராவிடேஷன். லா ஆஃப் கிராவிடேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் சொல்லியிருப்பார், எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரியும். ஆப்பிளில் மரத்துலேருந்து விழுகிறப்போ ஏன் கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதான் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே ஸ்மால் எம் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போது அந்த அட்ராக்டிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, F directly proportional to capital M அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்மால் எம் இருக்கிற ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே அந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிங் ஃபோர்ஸ் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதோட டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயர் R², இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா கிராவிடேஷனில் சொல்லியிருப்பாங்க. அப்போது F ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் டிவைடட் பை R². இங்கே R²ங்கிறது டிஸ்டன்ஸ், எம் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸோட ப்ராடக்ட். அதை ஜி அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருப்பாங்க. அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.673 × 10⁻⁻11. இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இப்போ நம்மளுக்கு இங்கே மாஸ் தான் தெரியும். ஒரு ஆப்ஜெக்டோட மாஸை வெயிட்டாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் போடணும். ஓகேங்களா? அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா gm/r². இப்போது அந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிடேஷன் அதோட மாஸ் டிவைடட் பை R² போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜியோட வேல்யூ கிடைக்கும் 9.81 m/s². அடுத்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸை டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if two forces acting simultaneously on a particle be represented in magnitude and direction by the two adjacent sides. இப்போ பார்த்துட்டிங்கன்னா Q இதுதான் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஆரிஜின் பாயிண்ட். இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து P அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் போகுது, அதே Q அப்படிங்கிற ஒன்று வருது. இதில் ஒன்று மேக்னட்யூடையும், இது மேக்னட்யூட், அதே இன்னொன்று டைரக்ஷனையும் மார்க் குறிச்சா the resultant may be represented in magnitude and direction by the diagonal of parallelogram. இதோட டயக்னல் தான் பார்த்துட்டிங்கன்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது Q அப்படிங்கிறதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறீங்க, அதே Pக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறீங்க. ரெண்டே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இதோட டயக்னல் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேரலோகிராமில். அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா √P² + Q² + 2PQ cos θ. இப்போது இதில் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. எது ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் Q அப்படிங்கிறதுக்கு உள்ளதுக்கு பேர் ஆல்ஃபா. இதே Pலேருந்து Q வரைக்கும் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டா. ஓகேங்களா? அப்போது இந்த ஆல்ஃபா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் என்ன பார்த்தீங்கன்னா tan 1 Q sin θ டிவைடட் பை P + Q cos θ. இதுலேருந்து சம்மு கேட்பாங்க, பின்னாடி நம்ம சம் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் சம், 2 forces of 100 Newton and 150 Newton are acting simultaneously at a point. போன
தியரியில் பார்த்தா பார்த்தீங்களா அதே வேர்டிங் தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு F1 100 தெரியும், F2 150, தீட்டா வந்து 45 டிகிரி தெரியும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா படித்தோம், √F1 + F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ்ட்டா. எல்லாமே கிவன் வேல்யூ தான், போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டாவது ஆல்ஃபா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஏஓசி ஆங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னா 120. அதே வந்து இதுலேயும் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 40 நியூட்டன். அதே F2ஓட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இப்போது இதில் 90ங்கிறது பீட்டா, 130ங்கிறது ஹோல் ஆங்கிள், சரிங்களா. அப்போது ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த OA இந்த பிக்குள்ள டிஸ்டன்ஸ் தான். ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ஃபா கண்டுபிடிக்க ஃபார்முலா tan ஆல்ஃபா = F2 sin theta / F1 + F2 cos theta. இதில் நம்மளுக்கு ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்கள். ஹோல் ஆங்கிள் 120, அதில் பீட்டா 90 டிகிரி, அதுலேருந்து 120லேருந்து 90 கழிச்சா 30 டிகிரி. ஸோ அப்போ அந்த ஆல்ஃபாங்கிற வேல்யூ வந்து 30 டிகிரி. அப்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் F2 sin theta / F1 + F2 cos theta. ஸோ மற்ற எல்லாமே கிவன் வேல்யூ தான், F2 மட்டும் தெரியாது. ஸோ மற்ற எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு F2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து லா ஆஃப் பாலிகன். லா ஆஃப் பாலிகன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நம்பர் ஆஃப் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆர் represented by the magnitude and direction by the sides of polygon taken in an order, the resultant force is represented by the closing side. ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு மேக்னட்யூட், டைரக்ஷன் மேக்னட்யூட் இப்படி இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போது இதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கடைசியாக அந்த க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதை சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் பாலிகன். அடுத்து ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா லா ஆஃப் வேரிகன்ஸ். லா ஆஃப் வேரிகன்ஸும் இதே மாதிரி தான். இப்போது ஒரு பாயிண்டில் இருந்து F1 அப்படின்ற ஒரு மொமெண்ட்டு போகுது, அதே F2 அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டு போகுது, அதே F3 அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ், சரிங்களா, F1 + F2 + F3 இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமாமா. இதுதான் இந்த லா, வேறு ஒன்றும் கிடையாது. த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் சிஸ்டம் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அபவுட் எ மொமெண்ட் சென்டர் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் தர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அபவுட் த சேம் சென்டர். அடுத்து லா ஆஃப் ட்ரையாங்கிள். லா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட்லேருந்து ரெண்டு டைரக்ஷனில், ஒன்று மேக்னட்யூட், இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டைரக்ஷன். இதை கனெக்ட் பண்ணுற இந்த டயக்னல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா. டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ரெப்ரசன்ட் பை டூ சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஓகேங்களா. தேர்ட் சைடு ரெப்ரசன்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அடுத்து ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்லிபிரியம் இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் த பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆஃப் எ பார்ட்டிகல் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன். இப்போ கீழே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இவங்க ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ சம் ஆஃப் force x direction = 0, sum of Fy = 0, sum of F is = 0. அப்போது ஒரு பார்ட்டிகல் ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட எல்லா ரிசல்டன்ட் ஃபோர்ஸுமே வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்.